ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேச போகிறோம். இந்த வாரம் ஆண்களுக்கான உடல்நலம் வாரம் உலகம் முழுவதும் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் நல வாரம் என்பதற்காக ப்ளூ ட்ரெஸ், ப்ளூ கேப், ப்ளூ ரிப்பன் எல்லாத்தையும் உலகம் முழுவதுமே இன்று மருத்துவர்கள், மக்கள் நலனில் அக்கறை உள்ளவங்க இது போகிறாங்க. இதனால் என்ன லாபம் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்த முடியும். ஆண்கள் மிக குறைவாக மருத்துவர்களை பார்க்குறாங்க. ஆண்களுக்கு வரக்கூடிய 90% பிரச்சனைகள் தவிர்க்க முடியும். அதற்கு விழிப்புணர்வு தான் முக்கியம். HIV தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம விழிப்புணர்வு ஏற்படுறத தவிர வேறு வழியே இல்லை. விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு கேள்வியே எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமான்ற கேள்வியில் அதுக்கு ஏன் கோடிக்கணக்கில் அரசாங்கம் செலவு பண்ணுது? ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக. அதனால் விழிப்புணர்வு மூலமாக மிக பெரிய அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதனால் இந்த மாதிரியான ப்ளூ ரிப்பன், ப்ளூ வேர் ப்ளூ அப்படின்றது அவங்க ஸ்லோகன். மென்ஸ் ஹெல்த் மருத்துவமனைகளில் இதை ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கிறாங்க. சரி, இப்போது ஒரு ஆண்களுக்கு ஒரு வாரத்திற்கு 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 30 நிமிடமாவது ஒரு கடினமான உடல் உழைப்பு பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார், என் பேர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், சொல்லுங்கள் சார். திருநெல்வேலி. சொல்லுங்கள் சார். அதாவது பெண்கள் மென்சஸ் இருக்கும்போது அதை சுவைக்கலாமா? உங்கள் மனைவியோட உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம் அல்லது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஒன்றும் இல்லையா? அதாவதுங்க, நீங்கள் அப்படி இல்லாத பட்சத்துலையும் உங்களுக்கு உங்கள் மனைவியோட செக்ஸ் பண்ணும்போது அதே நோய்கள் வரலாம். நீங்கள் மென்சஸ் ஆகும்போது மட்டும் ஸ்பெஷலாக எந்த நோயும் வந்துடாது. இல்லை, மென்சஸ் ஆகும்போது நக்க சொல்கிறாங்க. அதை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். எந்த உங்களுக்கு உடலுறவு போது எல்லா நோயும் இதே மாதிரி பண்ணும்போது உடலுறவுனால அதே நோய்கள் வரலாம். நீங்கள் வாய்வழி தூண்டுதல்னால என்னெல்லாம் வருமோ அதே மாதிரி நோய்கள் உடலுறவுலையும் வரும். அதனால் உங்கள் மனைவிக்கு நோய் இல்லைன்னா எந்த நோயும் வராது. மென்சஸ் ஃப்ளூயிடு கர்ப்பப்பையிலேருந்து வர நல்ல ஃப்ளூயிடு தான். அது தீமையானது, அதில் எல்லாம் ரொம்ப கெடுதலான பொருட்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு தவறான நம்பிக்கை எண்ணங்கள் இருக்குது. அது உண்மை அல்ல. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் சம்பத் செய்யார்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சம்பத். சார், எனக்கு என்னன்னா நைட்டில் சம்டைம்ஸ் என்னன்னா சொல்லுங்க, ரொம்ப ஹீட் ஆகிடுத்தால அந்த இதெல்லாம் வெளியே வந்துடுது சார். இது சம்டைம்ஸு அது என்ன காரணம் சார்? ஆண்களுக்கு தூக்கத்தில் விந்து வெளியாகிறது இயல்பானது. ஏன் சார், அதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம், ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா சார்? ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்படி வரலன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னு அர்த்தம். ஏன் சார், ஒரு ஆணுக்கு தூக்கத்தில் விந்து வரல வாழ்க்கையில் அப்படின்னா அவருக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அவர் ஆண்மகனே இல்லைன்னு அர்த்தம். ஏன் சார், ஏன் சார்? ஒருத்தருக்கு தூக்கத்தில் விந்து வருதுன்னா அவர் இயல்பா இருக்கிறாரு. ஒரு பெண்ணுக்கு மாதம் தீட்டு வருது. இது ஏன் தீட்டு வருது, இது ஏன் வருதுன்னா அதுதான் இயல்பானது. ஓகே ஓகே. அது மாதிரி தூக்கத்தில் உங்களுக்கு விந்து வந்ததுன்னா நீங்கள் உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போது 30 நிமிடங்கள் நீங்கள் உடல் பயிற்சி நல்ல விகரஸாக பண்ணுங்கள். வயதானாலும் நல்லா வேர்க்கிற மாதிரி, கடினமாக மார்பு படபடப்பாகிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சரி, இப்படி பண்ணும்போது ஏதாவது உடம்பு பாதிக்கப்படாதா அல்லது அடிபட்டுறாதா? அது எப்படி தடுக்கிறது? ஒன்று ஒழுங்கான எக்யூப்மெண்ட் எது, அதில் ப்ரிஸ்கிரைப் பண்ண எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். தப்பான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாதீங்க. சில நேரம் உடஞ்சி உங்கள் மேலே விழலாம். சரியான ப்ரிவென்டிவ் மெஷர், நீங்கள் ஜாகிங் போகிறீங்க, சரியான சேஃப்டியோடு பண்ணுங்கள். ட்ரெட்மில் ஓடுறீங்க, அது சரியான பாதுகாப்போடு பண்ணணும். இல்லைன்னா டக்குன்னு கீழே விழுந்தீங்கன்னா அதனால் உயிர் போயிடலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், என் பேர் அமல்நாதன் சார். சொல்லுங்கள் அமல்நாதன். எனக்கு மேரேஜ் ஆகி 19 வருஷம் ஆச்சுங்க சார். சரிங்க.
வந்து அந்த உடலுறவு கொள்ளும் பொழுது சீக்கிரமாக வெந்து வெளியாயிருதுங்களா சார்? அதனால எதுவும் ப்ராப்ளங்களா? இல்லை வந்து ஒய்ஃப் வந்து திருப்தி இல்லாத மாதிரி சொல்றாங்க, அதான் என்ன? அது உண்மை. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. ஆனால் ஒய்ஃபுக்கு திருப்தி இல்லைன்னா அது தொந்தரவு. ஒய்ஃபு திருப்தி வர மாதிரி அவங்கள முழுமையாக நீங்கள் தூண்டுங்க. அதான் சார், அதனாலதான் ஒரு டவுட்டுங்கிறதுனாலதான் சரி இது எதுவும் மெடிசன் எடுக்கலாமா இல்லைங்கிறது தான் கேட்கலாம். ஒன்று நீங்கள் அவங்கள தூண்டுங்க, கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் 1 நிமிடம் 2 நிமிடம் வெந்து வெளியேற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை வரலாது. அதெல்லாம் என்னால் பண்ண முடியல, எனக்கு அதெல்லாம் சிக்கலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவர் அணுகி மருந்துகள் வாங்கி நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம். சரிங்க சார். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் கீழே படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண அலோவ் பண்ணுங்கள். அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் மறுபடியும் மேலே வந்து செக்ஸ் பண்ணுங்கள். சரிங்க சார். இதன் மூலம் எளிமையாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க மேடம்? சார் நான் வசந்தி சொல்லுங்க வசந்தி, எங்கேருந்து பேசுறீங்க? மகாபலிபுரம். சொல்லுங்க வசந்தி. சார் எனக்கு ஒரு பிரச்சனைங்க சார். சொல்லுங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமல இருக்க முடியல, இருக்கிற ஒரு சிக்கல் சூழ்நிலை. சொல்லுங்கம்மா. நீங்கள் இங்கே சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். நீங்கள் இதில் வெட்கப்பட வேண்டியதில்லை, இல்லை இது கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் தெளிவாக உங்கள் பிரச்சனையை சுருக்கமாக சொல்லுங்கள். சார் நான் வந்து வீட்டுக்காரரை விட்டு பிரிஞ்சு 4 வருஷம் ஆகுது. சரிங்க. அப்புறம் நல்ல குடும்பம், சரிங்க, நல்ல வாழ்க்கை நடைமுறை, எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்க. வந்து ஒரு அன்ரூட்டடாக போகணுன்ற தலையெழுத்தும் கிடையாது. சரிங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கட்சிக்காரர் சம்பந்தமாக ஒரு தவறான நிலைமைக்கு தள்ள வேண்டியதாயிடுச்சு. சரிங்க. அது கூட ஒரு அதிக நாள் கிடையாது. சரிங்க. ஒரு 2-3 நாள் தான். சரிங்க. அதோட இப்ப அதோட பிரிஞ்சுட்டு 1 வருஷத்துக்கு பக்கமாவது அந்த ஒரு காரிய சிக்கலுக்காக ஒரு தவறான சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டியதாயிடுச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குடும்பத்துல இருக்கேன், நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் நான் ஒத்து வர முடியாது, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளைங்களோட வந்துட்டேன். சரி. இப்ப அதனுடைய பாதிப்பு வந்து அப்படியே ஒரு வெள்ளையாகவும் ஒரு ஸ்மெல் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு ஸ்மெல்லாகவும் ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வழவழப்பா ஒரு நீர் மாதிரி. சரிங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெள்ளை போல ரொம்ப அழுக்கு சேர்ந்துட்டு ரொம்ப டார்ச்ல இருக்கு. ஏமா நீங்க ஒரு டாக்டரை பாக்குறதுல உங்களை யார் தடுக்கிறது? ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்து இதெல்லாம் செக்அப் பண்ணிக்கலாமே நீங்க. சார் நான் வந்து அன்னைக்கு சூழ்நிலை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சார், நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமான லைஃப் தான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அந்த ரூட்ல இருக்கிற மாதிரி முறையில விட்டுட்டேன். சரி. அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாசத்துக்கு அப்புறம் வந்து இப்ப அப்படியே அது ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம ஒரு 10 நாள் காய்ச்சலாட்டு வந்து படுத்துக்கிட்டேன். சரிங்க. அதாவதுங்க அப்போ வந்து எந்த வீக்னஸ், என்ன ஃபால்ட் வீக்னஸ் ஆச்சோ தெரியல, அதுல இருந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சுருக்கமா சொல்ல ரொம்ப கன்றாவியர்ன்ற நலன்றது இருக்கு. இல்லம்மா, நீங்க உங்க பரிதாபத்தையும் இப்ப சேர்த்துக்கிறீங்க. இதுவே கணவனோட இருந்து கணவன் மூலமா இப்படி வந்திருந்தா நீங்க இவ்வளவு வருத்தப்பட மாட்டீங்க. ஆமா, உண்மைதான் சாமி, உண்மைதான் சாமி. அதெல்லாம் அந்த மாதிரியான கணவனும் கிடையாது, மனைவியும் கிடையாது. ஆனா என்ன செய்யட்டும் சாமி, குடும்ப சூழ்நிலை அப்படி ஒரு காரியத்துக்காக, ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்துக்காக அவர் வந்து அவளை கெப்பாசிட்டி கிடையாது வீட்டுக்காரரு. சரிங்க. இப்போ அதனால அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டு இருந்தாலும் நல்லா இருந்தேன். அதனால யாருக்கும் வெளியில தெரியாது அந்த மாதிரி இருந்திருப்பான்னு சொல்ற ஒரு இன்னை வரைக்கும் அந்த ஒரு சூழ்நிலையும் தெரியாது யாருக்கும். சரிங்க. நானா சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. சரிங்க. ஆனா இப்ப இந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி சூழ்நிலைன்றது தெரியும் போது கேவலம்ன்ற நிலைமைக்கு போயிடுது இல்லைங்களா? முதல்லங்க இது சூழ்நிலையெல்லாம் டாக்டர்களுக்கு தேவையில்லை. நீங்க உங்க பிரச்சனையோட டாக்டர்கள்ட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை இன்னைக்குதான் சாமி இது கேளம்பாக்கம் செட்டிநாடுக்கு போனேன். சரிங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் போனேன். போயிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒயிட்டுக்கு ஏதோ டெஸ்ட்டுக்கு எடுத்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் மாத்திரை வந்து சாப்பிட கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பீடிங் இதுல மாத்திரை வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்க. இருந்தாலும் எனக்கு வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் டக்குன்னு பார்த்துட்டு இது என்ன செய்யணும், உடனே ஒரு வயிறு கழுவுறதா இல்ல இன்ஜெக்ஷனா அந்த மாதிரி முறையில போகணும்ன்ற என் மன உணர்வு என்னைய சொல்லிட்டு இருக்கு.
சரிங்க. இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் அமைதியாக இருங்க. உங்கள் மனம் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டாம் முதல்ல. அது குற்ற உணர்வையும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏதோ பெருசாக தப்பு நடந்து போச்சுன்ற உணர்வை கொடுக்கும். ஆனா அந்த பாதிப்பு வந்து எனக்கு பெருசா தப்பு நடந்து போன மாதிரி தான் இருக்கு. அந்த டிசீஸோட இது பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா கவலைப்பட மாட்டேன். வெளியில நீங்க சொன்னாக்க நான் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி ஆளு. சரிங்க. அதாவது ஆனா இந்த டிசீஸ் வந்து எப்படி குறையும்னு தெரியல. ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியமான பாடி. சாதாரணமா காய்ச்சல் வந்து 10 நாளுக்கு படுத்திருந்தா கூட எழுந்து ஊசி போட மாட்டேன், மாத்திரை தண்ண மாட்டேன். சரிங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. சரிங்க. ஒன்றும் இல்லை. இப்போ டாக்டர்கள் வந்து இப்போ செக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தரமான இடத்துக்கு போயிருக்கீங்க. அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னன்னு கொடுத்து உங்களை சரி பண்ணுவாங்க. இந்த குற்ற உணர்வுலேருந்து முதல்ல விடுவாங்க. இனிமேல் தவறுகள் பண்ணாதீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலைகள்லையும் தவறு செய்வதில்லை அப்படின்றதுல உறுதியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ உங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னென்னா மனநோய் தான். தவறு செஞ்சுட்டோன்னு குற்ற உணர்வு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு உங்களை பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுருக்கு. அந்த குற்ற உணர்வு தான் இவ்வளோ உங்களை தொந்தரவு பண்ணுது. வியாதி எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க. அது உங்கள் மனநலனுக்கு நல்லது, உடல் நலத்துக்கு நல்லது. இன்கேஸ் அப்படி பண்ணாலும் காண்டமாவது இல்லாமல் பண்ணிங்கன்னா HIV போன்ற தொற்றுக்கள் வந்ததுன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இதை வந்து மருத்துவர்கள் எளிதுமே அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. மறுபடியும் இந்த மனநோய்க்கும் குற்ற உணர்வுக்கும் ஆளாகாதீங்க. சரி, நம்ம அடுத்து முக்கியமாக மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கரெக்டான எக்யூப்மெண்ட் வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வார்ம் அப்புன்னு சொல்லி நம்ம தயார்படுத்துறது. எக்ஸசைஸ் அரை மணி நேரமாவது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் கூல் டவுன். மறுபடியும் அப்போ எக்ஸசைஸ் பண்ணப்போ மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். அதை மறுபடியும் கூல் பண்ணி நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. வெயிட்டெல்லாம் லிஃப்ட் பண்ணும்போது எப்படி தூக்கணும் அப்படின்னு. முதுகை வளைச்சி தூக்கக்கூடாது, உட்காந்து வெயிட்டை தூக்கணும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தவறாக பண்ணும்போது முதுகு எலும்புகள்லேருந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்குன்றது நகர்ந்துற வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது, அதுவும் இது போல் வெயில் காலத்தில் தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் அவினாசிலேருந்து நடராஜன் பேசுகிறேன். நடராஜன், சொல்லுங்கள் சார். எனக்கு 68 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க சார். சார் எனக்கு என்ஜாய் பண்ணும்போது பண்ண முந்தின மாதிரி எல்லாம் நல்ல ட்ரையை வரதில்லை. சரிங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கவங்கள திருப்பி பண்ண முடிய மாட்டேங்குது. சரிங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுங்க? அதான் முதல்ல வந்து மருத்துவரை பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு ஏதாவது இருக்கா? ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா? சர்க்கரை வியாதி இருக்கு, வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது நரம்புகளை பாதிச்சிருக்கா, இல்லை ரத்த குழாய்களில் பாதிப்பு இருக்கா, ஹார்மோன்களில் குறைபாடு இருக்கா, மனவிய பிரச்சனைகள் இருக்கா, ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் பார்த்து சில டெஸ்ட்டுகள் எடுத்து இதை முற்றிலுமாக சரி பண்ணிக்கலாம். நிறைய நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. அப்படிங்களா? ஆமாம், அற்புதமாக. நீங்கள் வந்து ஒரு 30 வயதில் எப்படி செக்ஸ் பண்ணீங்களோ அந்த லெவலுக்கு இன்றைக்கி நீங்கள் உடம்பை மாற்றிக்கிட்டு நல்லா செக்ஸில் ஈடுபடலாம். ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நிறைய தண்ணி குடிங்க. அதே போல் இன்ஜுரி வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு, ஆண்களுக்கெல்லாம் இது ரொம்ப காமன். இன்ஜுரி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது சில இன்ஜுரிலாம் முதல்ல வந்து எக்ஸசைஸை நிறுத்துங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா எக்ஸசைஸை நிறுத்திட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஐஸ் பேக் வைங்க. அதுதான் முக்கியம். கரெக்டாக பண்ணணும்னா அந்த இடத்துல ஐஸ் பேக் வச்சிங்கன்னா அதனுடைய பல்வேறு பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். தேவைன்னா ஒரு பேண்டேஜ் அங்கே போடணும். காலை தூக்கி வச்சுக்கோங்க. கால் கை அங்கே எங்கே இன்ஜுரி பண்ண இடத்த கொஞ்சம் உயரமாக வச்சிங்கன்னா வீக்கம் குறையும். இந்த விஷயங்களை பண்ணணும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும்.
ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பேர் குமார். சொல்லுங்க குமார். எனக்கு வயசு 28 ஆகுது, இன்னும் மேரேஜ் ஆகல. சொல்லுங்க சார். எனக்கு இப்ப பப்ளிக்ல ஒரு அழகான பெண்ணை பார்த்தா கூட உடனே ஆண் உறுப்பு டக்குன்னு எழுச்சி அடைஞ்சிருது. சரிங்க. அது ஒரு மாதிரி இரிட்டேட் இருக்கு. பப்ளிக்ல அதை கண்ட்ரோல் பண்ண முடியல சில டைம். சரி. ஆண் உறுப்பு அப்படியே எழுச்சி, அது என்ன ஏதாவது ப்ராப்ளமா இருக்குங்களா? நார்மல். நீங்க உடலும் மனமும் இளமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் ரொம்ப த்ரில்லிங்கா நீங்க த்ரில் ஆகுறீங்க ஒரு பெண்ணை பார்த்த உடனேன்னு அர்த்தம். இது இயல்பானது. இப்படி இருக்கிறது ஒன்றும் தவறு இல்லை. இது நோயின்னு நினச்சிக்காதீங்க. இது ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. வேற ஒன்றும் இதுக்கு ஸ்பெஷல் அர்த்தம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஆண்மை குறைவு அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதி. மென்ஸ் ஹெல்த்தில் ஆண்மை குறைவு என்பது ஒரு முக்கியமான பகுதி. ஆண்மை குறைவு வந்து வெறும் தனியாக நம்ம பார்க்குறதில்ல, அது உடல் நலத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு, நான் வந்து விரைப்புத்தன்மை வருது, தூக்கத்தில் விந்து வருது, ஒரு பெண்ணை பார்த்தோன்னே நான் ஈர்க்கப்பட, இதெல்லாமே இயல்பானது. நீங்கள் உடலும் மனதும் நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி அதில் வந்து நோய் இல்லை. தூக்கத்தில் விந்து வருது என்பது நோய் அல்ல. சரி, இவங்க வந்து ஆண்மை குறை வராமல் இருக்கிறதுக்கு அல்லது வந்தவர்கள் என்னென்ன பண்ணணும்? ஒன்று வந்து கொலஸ்ட்ரால் கம்மியான உணவு, கலோரி ரொம்ப மாவுச்சத்து கம்மியான உணவு, உப்பு கம்மியான உணவு சாப்பிடுங்க. ஸ்மோக்கிங் இருந்தால் கண்டிப்பாக நிறுத்தணும். பல நேரம் இப்போது வாசகர்கள் கேட்குறாங்க, ஆண்மை குறைவிற்கு என்ன பண்ணணும்? ஸ்மோக் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஆல்கஹால் கண்டிப்பாக நிறுத்தணும். அப்படி நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்டே ஆவனீங்கன்னா 2 ஸ்மால் 2 சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், என் பேர் ராஜகுமார் சார். சொல்லுங்கள் ராஜகுமார். சார், நான் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு 3 மாதம். சரிங்க. அது வந்து இப்போ அந்த பீரியட் டேட் வந்து வர்றப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒய்ஃபுக்கு வந்து லைட்டாக வயிறு வலிக்குன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறம் அந்த பீரியட் டேட் வந்துருச்சு. சரி. ஆனால் வந்து ஒரு நாளாக அந்த இது வந்து விழுதுன்னு சொல்கிறாங்க. அந்த டேட் வந்து ஒரு நாளில் முடிஞ்சிருக்கு, 2வது நாளில் அந்த அளவுக்கு வந்து வர மாட்டேங்குது. இங்கே வந்து 3 நாள் வரும். சரி. இப்போ ஒரு நாளில் வந்துருது. 2 மாதமா கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல வந்து இன்னைக்கும் வந்துருச்சு சார். சரி. அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து ஒரே ஒரு நாளோட முடிஞ்சிருச்சு போட்டிருக்கு. சரிங்க. 2வது மாதம் வர்றப்ப ஒரு நாளா 2 நாளா இருந்துச்சுன்னு சொல்லிச்சு. சரிங்க. அதான் சார், இது வந்து எப்படி நம்ம வந்து அதனால ஏதாவது பதிவு இருக்குமா, இல்லைன்னா நம்ம அந்த டேட்ல இருந்து எப்போ செக்ஸ் வச்சுக்கிட்டா வந்து கரு தங்கும் அப்படிங்கிறது தெரியல சார். அதான் அதுக்காண்டி ஏன்னா அங்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்து டெய்லி செக்ஸ் வச்சுக்கிட்டோம். டெய்லி இன்னமும் வச்சுக்கோங்க. சரிங்க சார். டெய்லி செக்ஸ் வைக்கிறது தான் சரியான முறை. சரி. இதில் வந்து ரொம்ப ஒரு நாள் தான் தீட்டு வருதுன்னா எண்டோமெட்ரியம் ரொம்ப தின்னாக இருக்கும்னு அர்த்தங்க. இது நார்மல் அல்ல. இது வந்து நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். பார்த்து இதற்கு என்ன காரணம், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு கண்டறிந்து அதை சரி செய்து கொள்ளணும். ஒரு இயல்பான தீட்டு வர்றதா நார்மல். 3 நாட்கள்லேருந்து 5 நாட்கள் வர்றதான் இயல்பு. ஒரு நாள் வர்றதோ இல்லை எக்ஸஸாக 5, 10 நாள் 15 நாள்னு வந்துகிட்டு இருக்கிறதோ இயல்பானதல்ல, சரியானதல்ல. ஏற்கனவே வந்து அவங்க சொன்னாங்க சார், கல்யாணம் முடிச்ச புதுசுல வந்து 3 நாள் வந்துச்சு, இப்போ வந்து அந்த இதனால மாறுது அப்படிங்கிற மாதிரி. என்ன ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் போனோம் சார். அவங்க தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த சத்து மாத்திரை மட்டும் கொடுத்துருந்தாங்க. சத்து மாத்திரை அதே மாதிரி வந்து அந்த அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் வராத அளவுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருந்தாங்க. 2 பேருமே சாப்பிட்டோம். சரி. 1 மாசத்துக்கு வந்து சத்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி, மருந்துகளை கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் சத்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு தான் வந்திருக்கு சார் அந்த டேட்டு, பீரியட் டேட்டு சொல்லிட்டீங்க. அதான் அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் எப்படிங்கிறது. 3 நாள் வருதா 2 நாள் வருதாங்கிறது கேட்டுக்கிறேன் சார். சரிங்க. அதான் எப்படி சார் செக்ஸ் வச்சுக்கிறது வந்து அந்த கரு வந்து எப்போ உண்டாகும் அப்படிங்கிறது தெரியல சார். அதான் எப்படி வச்சுக்கிறது முடியும். அதாவதுங்க, ரெகுலர் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா விந்து எப்போதுமே அந்த இடத்துல இருக்கும். கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்க சார். நீங்கள் எப்பயோ ஒரு நாள் செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கும் போது கரு என்னைக்கு வெடித்தாலும் அந்த இடத்துல விந்தணுக்கள் இருக்கும், கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது விஞ்ஞான முறையில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து 40% பெண்களுக்கு வந்து 2 அல்லது 3 கருமுட்டைகள் வரலாம். நீங்கள் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா
பல நேரங்களில் 2வது 3வது கருமுட்டையில் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் ரெகுலர் செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. எப்படி கருவுறுதல் நடக்குதுன்றது இந்த படத்தில் பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது கருவுறுதல் எப்படி நடக்குது, விந்தணுக்களும் கருமுட்டையும் எப்படி இணையுதுன்னு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ விந்தணுக்கள் எப்போதும் ட்ராக்கில் இருந்ததுன்னா கருமுட்டைகளை சுற்றி விந்தணுக்கள் இருக்க பக்கம் இதில் ஒன்று வந்து கருமுட்டையை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகும், கருவுற வைக்கும். ஐவிஎஃப்பில் எப்படி விந்தணுக்களும் கருமுட்டையும் ஒன்று சேருது, இது ஐவிஎஃப் பண்ணும்போது எடுக்கப்பட்ட படம். ஐவிஎஃப்பில் எப்படி விந்தணுக்களும் இந்த கருவுற்ற உடனே இந்த ஜோனா பெலிசிடா வந்து பெருசாகிறத பார்க்குறீங்க. இதில் இனிமேல் வந்து கருவை தொலைச்சிக்கிட்டு விந்தணுக்கள் உள்ளே போக முடியாது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார், நான் கோவிலிருந்து பேசுகிறேன் சார். ரமேஷ். ரமேஷ் சொல்லுங்கள் சார். ஏஜ் வந்து 52. சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக வந்து எரெக்ஷன் இல்லை. சரிங்க. நான் வந்து ப்ரெஷருக்கும் சுகருக்கும் டேப்லெட். ப்ரெஷருக்கு என்ன கொலஸ்ட்ரால் சாப்பிட்டுருக்கேன். மாத்திரை சாப்பிட்றீங்க? ஸ்டோர்வா சாப்பிட்ருக்கேன் சார். இப்போ கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கேன். சரிங்க. தூக்க மாத்திரைகள் ஏதாவது செய்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க. மாத்திரைலாம் சாப்பிடுவேன். நீங்கள் வந்து இதாக தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். செக்ஸ் பிரச்சனைகள் இருக்கவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. சரிங்க சார். ரெகுலர் செக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் உங்கள் உடம்புல பல்வேறு நல்ல மாறுதல்கள் உருவாக்கும். அதுக்கப்புறம் நல்ல சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஆல்கஹால், பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் தான். பிபியை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள். கொலஸ்ட்ராலை நார்மலுக்கு கொண்டு வாங்க. அடுத்து வந்து நீங்கள் ரெகுலராக டாக்டர் செக்கப் வச்சுக்கோங்க. அடுத்ததாக முக்கியமாக இந்த என்ன காரணத்தினால இந்த ஆண்மை குறைவு இருக்குன்றதை கண்டறிய முடியும். ஒன்று இரத்த குழாய்கள் ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஹார்மோன்களில் குறைபாடா. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 30 வயதுக்கு மேலே ஒவ்வொரு வருடமும் 0.2 mg/dL அளவுக்கு ஹார்மோன்கள் குறையலாம். சில பேருக்கு வந்து புரலாக்டின் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாகிறதுனால இந்த மாதிரி ஆண்மை குறைவு வரலாம். இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப காமன். அதே போல் மனநலம், மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு செக்ஸில் வந்து பிரச்சனைகள் வரலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களை கண்டறிந்து முற்றிலுமாக இதை சரி செய்ய முடியும். ஸோ நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள், இதை துல்லியமாக சரி செய்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதிக வெயிட் இருந்தால் வெயிட்டையும் நார்மலுக்கு கொண்டு வாங்க. சரி, இப்போது மென்ஸ் ஹெல்த்தில் செக்ஸ் பொறுத்த வரைக்கும் சேஃப் செக்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பால்வினை நோய்கள் உலகமெங்குமே இன்றைக்கி அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. பல பேர் பால்வினை நோய்களில் ஏகப்பட்ட பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஹெச்ஐவியினுடைய வேகம் நமக்கு தெரியும். ஹெச்ஐவி வந்து பால்வினை நோய், அது வந்து ஒரு உயிர்கொல்லியாகவும் இருக்குது பல நேரங்களில். ஸோ அதனால் ஹெச்ஐவியிலேருந்து, பால்வினை நோய்களிலேருந்து நம்மளை தற்காத்து கொள்வது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சேஃப் செக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்று, நீங்கள் பெண்மனை நாடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களால் இருக்கவே முடியலைன்னா குறைந்தபட்சம் சேஃப் செக்ஸ் பண்ணணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார், நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன். சந்திரன். சந்திரன் சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், எனக்கு நான் 20 வயசுல இருந்து எனக்கு கை பழக்கம் இருக்கு. வயசு 53 ஆச்சு. சரி. சில சொன்னீங்களா ஜஸ்ட் பெயின் இருக்கு, அதனால அந்த பெயின் வருமானு கவலை இருக்கு. மார்பகங்களில் பெயின் இருக்கா? ஆமாம் சார். மார்பகங்களில் பெயின் இருந்தால் ஒரு செக்கப் பண்ணிக்கங்க. நீங்கள் ரொம்ப ரேராக பட் வந்து ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க காரியாருக்கு. அப்போ நீங்கள் கவலைப்பட இருந்தாலும் பெயின் இருக்குது, அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. சரிங்க. சில நேரங்களில் மார்பகத்துக்கு மேலே எலும்புகளில் வந்து உங்களுக்கு ஜாயிண்டில் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படிங்களா? அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு சில நேரங்களில் பெயின்ஃபுல்லாக இருக்கும். மார்பகங்களில் ப்ராப்ளம் இருக்கா, அதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கான்றது இசிஜி, எக்கோ இதெல்லாம் எடுத்து பார்த்து நார்மல் ஆகுனா நீங்கள் பயப்பட வேண்டாம். இல்லை, அதுக்காக சொல்ல அந்த பழக்கத்தினால அந்த பெயின் வர வாய்ப்பு இருக்கான்னு? வாய்ப்பே இல்லை. சுய இன்பத்தினால இது மாதிரி வர்றதுக்கு எந்தவித 1% கூட வாய்ப்பு இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது சேஃப் செக்ஸ் ஏன் சொல்கிறோன்னா, கிளாமைடியான்றது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு பால்வினை நோய். நிறைய பேருக்கு 30% பெண்களுக்கு இந்த மாதிரி கிளாமைடியா இருக்குது. பல ஆண்களுக்கு இருக்கும். சைலண்ட்டாக
இது ஒரு குழந்தையின்மைக்கும் ஒரு காரணமாக இருக்கும். இது வந்து வெளியவும் ரொம்ப தெரியாது, கொஞ்சம் வெள்ளைப்படுதல் இருக்கும், குழந்தையின்மை இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும். சைலண்ட்டாக இருக்கும். இந்த நோய் பெரிய அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாது. அடுத்து கொனோரியா. இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். செக்ஸ் பண்ணி ஒரு 2 நாட்கள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்புல சீல் மாதிரி வரும், பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல், ரொம்ப பெயின்ஃபுல்லான யூரின் போகும்போது எரிச்சல், சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல், இப்படிப்பட்ட பிரச்சனைகளாக வரலாம். சிஃபிலிஸ் வந்து ஆணுறுப்புலையோ பெண்ணுறுப்புலையோ புண்களாக வரலாம். அதோட நெறி கட்டியிருக்கும், வலி இல்லாத நெறியாக இருக்கும். இன்னும் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட தொடர்பு கொள்ள இயலாத வாசல் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMSகள் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.